போடிநாயக்கனூர் அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 380 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த செல்லாயி அம்மன் கோவிலில் 4 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கூடி கொண்டாடிய கொடை விழா. மழை மற்றும் விவசாயம் செழிக்கவும் சுபிட்சம் பெறவும் வேண்டி கோவில் மத்தியில் நூற்றுக்கணக்கான மக்கள் பொங்கல் படையிலிட்டு வழிபாடு. பறவை காவடியில் தொங்கியபடியும் 6 அடி நீள அலகு குத்தியும் 2 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து வந்து நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மீனாட்சிபுரம் பொட்டல்களம் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு செல்லாயி அம்மன் திருக்கோவில். சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டு புரட்டாசி மாதமும் விவசாயம் செழிக்கவும் மழை வளம் வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் 4 கிராமங்களில் வசித்து வரும் கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து கொடை திருவிழா எடுத்துக் கொண்டாடுவது வழக்கம். கோவிலின் தாய் ஸ்தலமாக அமைந்துள்ள மீனாட்சிபுரம் கிராமம், துரைராஜபுரம் கிராமம், பொட்டல்களம் கிராமம் மற்றும் தோப்புப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொடை திருவிழா கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக விரதம் இருந்த நிலையில் திருவிழா தொடங்கினர். இந்நிலையில் 2வது நாள் அவர்களது கிராமங்களில் உள்ள கருப்புசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து முளைப்பாரி மற்றும் கரகம் சுமந்து சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக நடந்து சென்று கோவிலை சுற்றி வந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். எரியும் கற்பூரத்தை நாக்கில் வைத்தபடி பூஜை செய்து கோவில் பூசாரி விழாவை தொடங்கி வைத்த நிலையில் பல்வேறு பக்தர்கள் பறவை காவடியில் தொங்கியபடியும் 6 அடி நீள அலகு குத்தியும் காவடி சுமந்தும் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து கோவில் சென்றடைந்தனர். அதனைத் தொடர்ந்து மழை வளம் வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கோவில் அருகே உள்ள மத்தியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் பொங்கலிட்டு வழிபட்டனர். கருவறையில் வீற்றிருக்கும் சுமார் 7 அடி உயர செல்லாயி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்பட்டு 4 கிராமத்து சமுதாய மக்கள் சார்பாக சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. 4 கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்று சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 4 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி கொடை விழா எடுப்பது குறிப்பிடத்தக்க சிறப்பான ஒன்றாகும். பிரேக் அடிச்சுக்க. எடுத்து நீ உருமி காத்தடா புலியாய்
கூப்பிடுப்பா